யார் யார் கூட்டணி சேர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எனவே இது ஒரு ராசியான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ். இது ஒரு வெற்றி கூட்டணி. மீண்டும் 2011 வரலாறு தொடரும். ராசியான கூட்டணி என அறிவித்து அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க தயாரானாலும் ராஜ்யசபா சீட் கிடைக்குமா கிடைக்காதா என தேமுதிக பரிதவிப்பதை பார்க்கும்போது சில்லறை பாக்கியை எப்ப சார் தருவீங்க என்ற வடிவேலு காமெடி காட்சியை தான் நினைவுபடுத்துகிறது. மக்களவைக்கு எத்தனை தொகுதி கொடுத்தாலும் பரவாயில்லை, மாநிலங்களவை சீட் முக்கியம் என்றுதான் கூட்டணி பேச்சுவார்த்தையே தொடங்கியது தேமுதிக. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு மத்திய சென்னை, விருதுநகர், கடலூர், தஞ்சாவூர், திருவள்ளூர் ஆகிய 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 5 தொகுதிகள் ஒதுக்குவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் தனி, 2 மத்திய சென்னை, 3 கடலூர், 4 தஞ்சாவூர், 5 விருதுநகர். இந்த 5 தொகுதியிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போட்டியிடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது. தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற பிரேமலதா விஜயகாந்திடம் ராஜ்யசபா சீட் குறித்து கேள்வி எழுப்பவே, இன்னும் ஒரு நாள் மட்டும் பொறுத்திருங்கள், நல்ல செய்தி வரும் என முகம் நிறைய மலர்ச்சியோடு கூறினார். தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைத்து அந்த நல்ல செய்தியை அறிவிப்போம் என கூறிய பிரேமலதா விஜயகாந்த் மிகப்பெரிய நல்ல செய்தி வரும் என்றெல்லாம் பில்டப் கொடுத்தார். மாநிலங்களவை இடம் வேண்டும் அப்படின்றது கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது எதிர்பார்த்தது. இப்போ உங்களுக்கு வந்து மக்களவை தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல செய்தி, வெற்றி செய்தி நாளைக்கு தேமுதிக தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எங்க தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். புதன்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா கொடுத்த பில்டப்பை பார்த்து வியாழக்கிழமை முக்கிய அறிவிப்பு இருக்கும் என எதிர்பார்ப்பு எழுந்தது. அதற்கு ஏற்றாற்போல இபிஎஸ் உட்பட அதிமுக படையே கிளம்பி கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு சென்றது. அங்கு விஜயகாந்த் நினைவிடத்தில் இபிஎஸ் மரியாதையும் செலுத்தினார். இருவரும் கூட்டாக நல்ல செய்தியை அறிவிப்போம் என பிரேமலதா முதல் நாளே சொன்னாரே என நினைத்து செய்தியாளர்களும் பிரஸ் மீட்டுக்கு தயாராக காத்திருந்தனர். ஆனால் கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சியது. இதனை அடுத்து பிரேமலதா மட்டும் பிரஸ் மீட் கொடுக்க ஆரம்பித்து சிறிது நேரம் வரைக்கும் எந்த நல்ல செய்தியும் வரவில்லை. இதையடுத்து செய்தியாளர்களே ராஜ்யசபா சீட் குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த், பாக்குவெத்தலை மாத்தியாச்சு, இனிமேல் தேதியும் வேட்பாளரும் அறிவிப்பதுதான் மிச்சம் என கூறி பின்வாங்கிவிட்டார். அதான் இப்போ காலையில் உங்ககிட்ட சொன்னேன், வெத்தலைப்பாக்கு மாற்றியாச்சு, வெத்தலைப்பாக்கு மாற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதான் சொல்லிட்டல, அதுதான் என்ன அர்த்தம்? வெத்தலைப்பாக்கு மாற்றி உறுதி செய்யப்பட்டாச்சு. தேதி மட்டும் பின்னாடி உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். தேதிக்கு மட்டும் பின்னாடி நாங்கள் அறிவிக்கிறோம். அதுவரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள். மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு எப்போது தேமுதிக வந்தாலும் மாநிலங்களவை சீட்டை மனதில் வைத்துதான் வரும் என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த முறையும் அதிமுக கூட்டணியிலும் ராஜ்யசபா சீட் ஒதுக்க வேண்டும் என தேமுதிக தொடர்ந்து கேட்டு வந்தது. அதற்கு அதிமுக தரப்பில் இருந்து உறுதியான பதில் எதுவும் வராத நிலையிலும் தங்களுக்குத்தான் ராஜ்யசபா சீட் என ஆழ்மனதில் கோட்டையே கட்டிவிட்டது தேமுதிக. அந்த நம்பிக்கையில் பாக்கு மாத்தியாச்சி, வெத்தலையை மடிச்சாச்சி என பிரேமலதா பேட்டியும் கொடுத்து வருகிறார். நல்லபடியாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல முடிவு எடுத்தாச்சு. வெத்தலை பாக்கு மாத்திட்டோம். உறுதியாக வெகு விரைவில். ஆனால் கள நிலவரம் என்னவோ வேறு மாதிரி இருப்பதாக கூறப்படுகிறது. நிலையான கூட்டணி அமையாமல் அதிமுக திணறி வந்த சமயத்தில் தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தை தான் பாசிட்டிவாக முடிந்தது. இருப்பினும் கூட ராஜ்யசபா தொகுதியை தேமுதிகவுக்கு கொடுக்கும் முடிவில் அதிமுக இல்லை என்று கூறப்படுகிறது. கூட்டணி உறுதியாகி இருக்கும் சமயத்தில் இப்போதே ராஜ்யசபா சீட் இல்லை என கூறினால்
மனக்கசப்புக்கு வழிவகுக்கும் என கூறி அதிமுக அமைதி காத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.